Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன தான் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, டைரெக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஓகே, அது ஒரு ரீசன். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இல்லைன்னா என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு ரிட்டைல் இன்வெஸ்டர் என்ன விஷயங்களை கற்றுக்கணும், என்னத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பிட்காயினுடைய ரேட்டு வந்து பயங்கரமாக ஏறிட்டே போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே பிட்காயினுடைய ரேட்டு 1 லட்சத்தை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியா இந்த கிரிப்டோ கரன்சிக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க, என்ன ஸ்டாண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு குருஜி வந்து நிறைய ஐடியாலாம் வச்சிருக்காரு. அதையும் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம காவேரி business.in அப்படிங்கிற வெப்சைட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தோம்ல, அது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் இருக்காது. அதனால் அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நாம் என்னென்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது அந்த ப்ரொஃபைல் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து த்ரூ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது மூலமாக தான் சக்ஸஸும் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் தான் மெஜாரிட்டி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கம்பெனி ஒர்க்கு பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து சரி அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இது பண்ணிவிடுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து சில இது நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எங்கேருந்து நல்ல நியூஸ் வந்தாலும் அதை எடுத்து நம்ம பண்ணுறது தான் நம்ம ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும். ஸோ அதனால வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம. ஓகே, லாஸ்ட்டு தெர் இஸ் அக்டோபர் மந்தோட மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. தென் ரொம்ப யூனோ அப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்த்திங்கன்னா நியர்லி 41,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மாதம் பார்த்திங்கன்னா இது செப்டம்பர் மாதத்தில் 34,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் தான் FIIs நியர்லி $11 billion மார்க்கெட்டில் விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் குறைஞ்சாலும் ஏறினாலும் அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஓகே, ஆக்சுவலாக இன்ஃபேக்ட்டு அவங்க ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த டைமில். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அண்டு ஈவன் SIP கான்ட்ரிபியூஷன், தட் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கூட பார்த்தீங்கன்னா கூட அது கூட 24,500 crores வந்து இன்றைக்கி வந்து 25,300 crores கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் மாதத்துலேருந்து. இதுதான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் நினைக்கிறேன், நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம பார்ப்போம், சில ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ்டாக இருக்கும், ஹை வேல்யூவேஷன் சொல்லுவோம், இல்லாட்டா ஹை பின்னு சொல்லுவோம், இல்லாட்டா ப்ரைஸ் டு புக் வந்து ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு பற்றி பேசுவோம், இல்லாட்ட வந்து இதோட ஏதோ அதர் மெட்ரிக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் இது குறைஞ்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம சில ஸ்டாக்ஸை வந்து பார்க்கும்போது நம்ம சொல்கிறது உண்டு, நினைக்கிறது உண்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பமாக அமையுது ஆக்சுவலாக. அப்போ கரெக்ஷன் ஆகிறப்ப நம்ம எவாலுவேட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸு வந்து நல்லா இருக்குது, அதோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த டைமில் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சரி, இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைலும் பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி ஃபண்ட் அப்படின்ட்டு. ஃப்ளெக்ஸினா ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு இது பண்ண மாட்டாங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பண்ணாமல் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த ஸ்கீமில். ஸோ அந்த இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, பட் ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்பில் தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த ஹைப்ரிட் ஃபண்டு பாருங்கள், அதுலேயும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து இந்த கோல்டு அந்த ஃபண்டு அந்த ஸ்கீம் பாருங்கள், அதுலேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து ஃபர்தராக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து FIIs உடைய செல்லிங்னால சில விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அமெரிக்க எலெக்ஷன் இருந்துச்சு, அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி வந்து FIIs வந்து சில பேர் செல் பண்ணாங்க. செல் பண்ணும்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னடா FIIஸே செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபியரும் இந்த பக்கம் இருந்துச்சு. ரைட்.
அடுத்தது இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். அதே மாதிரி எஸ்டிபின்னா என்னென்னா ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ஃபண்டு இருக்கும், இன்னொரு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பிளான், அந்த மாதிரியும் நிறைய எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஓவர் வேல்யூ நிறைய கரெக்ஷன் ஆகும்னு ஃபீல் பண்ணுறப்ப அதை விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லார்ஜ் கேப்போ இல்லாட்டா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டையோ இல்லாட்டா ஹைப்ரிட் இதுலேயோ மாற்றுறீங்க. ஸோ அதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து கற்றுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்பிஐடைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல? ஆமாம், அதில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா முன்னாடியோட இப்போ கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்குது. 10% மேலே இவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வராங்களே ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து 10% மேலே இன்வெஸ்ட் பண்ணோன்னா பர்மிஷன் வாங்க வேண்டி வரும். இன்க்ளூடிங் த கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டி வரும் அண்ட் ஆர்பிஐட்ட பர்மிஷன் வாங்க வேண்டி வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கிளியராக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பார்டர் ஸ்டேட்ஸ்லேருந்து, அதாவது இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா தென் கவர்மெண்ட்டு கூட அப்ளை பண்ணி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும் மோர் தென் 10% இருக்கிறப்ப. ஓகே. அண்ட் ஆல்சோ எஃபிஐன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல மாட்டாங்க இனிமேல். இட் இஸ் கால்ட் எஃப்டிஐன்னு, தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த செக்டாருக்கே என்ன ஸ்பெசிஃபிக் லிமிட் இருக்கோ அதை கிராஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி கிளியரன்ஸ் வாங்குறப்ப அவங்க வந்து அந்த செக்டாருக்கே ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க எக்ஸைட் பண்ண முடியாது கலெக்டிவ்லாக பேசும்போது, எல்லா எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து. அதே சமயத்தில் அவங்க வந்து அதர் நார்ம்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய வரும். எங்கேருந்து அந்த ஃபண்டு வருது, ஒரு மொரீஷியஸ் ரூட்லேருந்து வருதா இல்லாட்டா அதர் சோர்ஸ்லேருந்து வருதா, அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கிளாரிட்டி ஜாஸ்தி இருக்கிறனால சடனாக வந்து நாளைக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அந்த மாதிரி ஒரு ஆம்பிகிட்டி இருக்காது, தெர் இஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. அதனால் வந்து இதனால் இந்த ஃபேக்டரை வச்சுட்டு மார்க்கெட் வந்து சடனாக கரெக்ஷன் வராது. அதனால் இந்த கிளாரிட்டி வந்து இட்ஸ் அ குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அடுத்து நம்ம பிட்காயினுக்கு வரும். பிட்காயின் வந்து இப்போ 88,360 US$ மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே தான் போகுது, கீழே இறங்கவே இல்லை. ரைட். ஸோ பிட்காயின் வந்து இந்த மாதிரி ஏறிட்டே இருக்கே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இந்தியாவில் வந்து ஏற்கனவே டிஜிட்டல் கரன்சி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பைலட் ஃபேஸில் தான் போயிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சிக்கு இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரியான அப்ரோச் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரைட். அதாவது ட்ரம்ப் வந்து பெரிய சப்போர்ட்டர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. அதுதான் அந்த அமெரிக்கன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு இருக்கிற தைரியம் சொல்லலாம். அவங்க வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அதே வந்து நிறைய டைம் சக்சீட் ஆகும். ஸோ நிறைய டைம் ஃபெயில் ஆகிறதும் உண்டு. பட் அந்த கேட்டகரியில் தான் அவரை இன்க்ளூட் பண்ணணும் அவரை. ஸோ அவர் பேசிக்கலி பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அவர் கவனம் செலுத்துறது வந்து ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் 88,000 இப்போ ஜஸ்ட் ஒரு 6 months பேக் பார்த்தோம்னா $39,000 தான் இருந்தது. அண்டு இப்போ வந்து அந்த 88 வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ரேட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம. பட் ஆனால் என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்னா $1 lakh ஷார்ட்லி ரீச் ஆகிடும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இது இருக்குது, சப்போர்ட் இருக்குது ஃபார் கிரிப்டோ கரன்சி இன் யூஎஸ். ஆனால் முன்னாடி இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இப்போ இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய அவுட்லுக் இருக்குது ஆன் திஸ் கிரிப்டோ கரன்சி. அவங்க வந்து அதை பேன் பண்ணலைன்னா கூட அதில் வந்து நிறைய ETF கூட வந்திருக்கு அந்த பிட்காயினுக்கு. ஸோ இந்த பிரசிடெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறப்ப அதுக்கு வந்து ஈஸி லெஜிஸ்லேஷன் அங்கே இருக்கும், அதுதான் டஃப் லெஜிஸ்லேஷன் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கவர்மெண்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கு கொடுக்குறது நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் ஒரு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் $US சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். பிரிக் நேஷன்லேயும் இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈச் கண்ட்ரி வந்து அவங்களுடைய கரன்சிலே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆப்ஷனை தேடிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து ஒரு இந்தியா பேஸ்டு ஒரு கரன்சி எடுக்கலாமே. ஓகே. ஏன்னா கிரிப்டோ கரன்சி
கரன்சியும் நம்ம வந்து ஒரு சாவரனிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு எடுத்துக்காமல் இதுக்கும் ஒரு நல்ல லெஜிஸ்லேஷன் எடுத்தோம்னா இந்த டெக்னாலஜி பேஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதோட பிளாக் செயின் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லாட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அந்த மெத்தடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலுக்கு ஷார்ட்டேஜே கிடையாது. அத்தனை பேர் இருக்காங்க. அதுவும் வந்து வெரி ஹை லெவல் நாலேஜபிள் பீப்புள் இருக்கிறப்ப இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் நம்மளும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஒரு பைலட் ப்ராஜெக்டே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அண்டு இது வந்து சக்சீட் ஆகிற பட்சத்தில் வந்து இதை வந்து பிரிக்ஸு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய இம்போர்ட்டர் ஆஃப் மினி ஐட்டம்ஸ். அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒத்து போகிறது இது ஒன்று தான். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஜப்பானாக இருக்கட்டும், அவங்க வந்து மோர் அன் எக்ஸ்போர்ட்டிங் நேஷன், நாட் அ இம்போர்ட்டிங் நேஷன். அப்போ எக்ஸ்போர்ட்டிங் நேஷனுக்கு இல்லாதது என்னன்னா இம்போர்ட்டிங் நேஷனுக்கு இருக்குது. நம்ம கரன்சியை பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம கரன்சியை யூஸ் பண்ண சொல்லலாம். எல்லா கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரியை நோக்கி தான் வருவாங்க. ஸோ எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இந்த கரன்சிக்கு பார்த்தா நம்ம இன்டர்நேஷ்னல் கரன்சி which is acceptable form வந்து கிரிப்டோ கரன்சியாக இருந்துச்சுன்னா, அதுவும் தட் கம்ஸ் ஃப்ரம் இந்தியாவாக இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒரு கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிலையும் ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தோ நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும், எஸ்பெஷலி இந்த ஃப்ராடு அண்டு அதர் தட் இதை வந்து ஒரு டெரரிஸ் அண்ட் அதர் மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருந்தாலும், இதெல்லாம் கட்டைல் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நமக்கு வந்து எப்பொழுதுமே இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சு, ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸு பிளாட்ஃபார்ம் அதை மட்டும் திங்க் பண்ணாமல் இந்த மாதிரி அவுட் ஆஃப் த வே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, இதோட சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம இதில் போடுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா நம்மளுடைய இன்வெஸ்டருக்கு அது ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறமேல நம்மளுடைய இவங்க கூட கமெண்ட்ஸ் பண்ணலாம் அதை பற்றி, நம்மளுடைய ஐடியாவை எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னா, பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மைனிங் பண்ண முடியுங்கிறது தான் அதனுடைய சிஸ்டம். ஓகே, அதனால தான் வந்து அது ஒரு அசட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. அசட்டாக கன்சிடர் பண்ணி அதில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு ட்ரேட் கரன்சியாக பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே கொண்டு வரணுங்கும் பொழுது இந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணால் சரியாக இருக்குமா? வாய்ப்பு இருக்குது அதில்? இல்லை, இந்த கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. 100 ரூபாங்கிறது 100 ரூபா தான் இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ரேட் கொடுக்க முடியாது. எப்போதுமே கரன்சிக்கு மார்க்கெட் ரேட் கொடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதில் தான் மாறுபடணும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேல் பண்ணணும். அது வந்து ஒரு கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். அது வந்து ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் வெகுவாக குறையும். இப்போ வந்து இந்தியா வந்து $120 பில்லியன் வந்து நம்மளுடைய என்ஆர்ஐஸ் இந்தியன் ஆரிஜின் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டாடுறதுக்கு அவங்க நிறைய சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. அதெல்லாம் இது வந்து வெகுவாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த இன்ஃப்ளோ ஆஃப் மணி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம வேறு ஏதாவது ஒரு மீடியம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி மணி அனுப்புகிறவங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் இருந்து வித் ஆல் த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கிறப்ப அண்டு இது வந்து ஒரு லெவலுக்கு வந்து ஒரு பெட்டர் இமேஜும் பெட்டர் க்ரோத்தும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து எப்படி டிஜிட்டல் எக்கானமியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஃபினாமினல் க்ரோத்து பார்த்தோமோ, அண்டு எஸ்பெஷலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் எக்கானமி தான் காரணம் நம்மளுடைய ஒரு பெரிய லெவலுக்கு க்ரோ ஆகிறதுக்கு. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லணும் இந்த இது. ஸோ இதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இட் வில் ஆல்சோ ஒரு இன்க்ரிமெண்டல் ஜிடிபி க்ரோத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே,
ஓகே, இதோட வீடியோ என்ன பண்ணிக்கிறோம். இதில் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும் தான். செஷனும் அட்வைஸும் கொடுக்குறதா இல்லை. அதனால் ஸ்டாக் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா அதை நீங்கள் வாங்கும்போது நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் கேட்டுக்கிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அடுத்து ஒரு நல்லபடியாக லிமிட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.